வணக்கம், வெல்கம் டு ulagathamizha. இன்னைக்கு நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது 4 டைப்ஸ் ஆஃப் பிரெட் சாண்ட்விச் ரெசிபிஸ். எல்லாமே ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம். வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். வெஜிடபிள் சாண்ட்விச் செய்யறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்காங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இந்த வெண்ணெய் நல்லா உருவட்டும். இது நல்லா உருகிச்சு. இப்போ இதில் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பண்ண அளவு வதங்கினா போகிறோம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இப்போ இது கூட 1 துண்டு இஞ்சும் 2 பல் பூண்டும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போகிறோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போ இதோட ஒரே ஒரு தக்காளி சேர்க்கலாம். இது கொஞ்சம் குழைய வேகட்டும். இப்போ இது நல்லா குழைய வந்துச்சு. இதோட நம்ம இப்போ காய்கறி சேர்க்கலாம். நல்ல ஒரு பெரிய கேரட்டு, இதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 5 பீன்ஸு, பாதி குடமிளகாய், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கினாலே வெந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காயும் வதங்கிடுச்சு. இதோட கடைசியாக நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன் 2 உருளைக்கிழங்கு, இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள் சாண்ட்விச்சுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸில் கொஞ்சம் லைட்டாக வெண்ணெயை தடவிக்கலாம். லைட்டாக தடவினா போதும், ஏன்னா அடியில் நம்ம வெண்ணெய் போட்டு தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலா வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஸ்டஃபிங்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, மசாலா வச்சாச்சு. இது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு மூடிடலாம். அவ்வளோதான், நல்லா வச்சு மூடி வச்சு இதை அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்கு தவா வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுடலாம். இப்போ இதில் பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம்னா திருப்பி போடும்போது அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கோம். இந்த பக்கமும் நல்லா செவக்கட்டும். ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா சூப்பர் கலரில் வந்திருக்கு. இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸும் வச்சுலாங்க. இதுக்கு மேலே வெண்ணெய் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா செவந்துடுச்சு, திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் செவக்கட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. நமக்கு சுவையான வெஜ்ஜி சாண்ட்விச் ரெடி. மயோனைஸ் சாண்ட்விச் செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் ஒன்றா. இவ்வளோதான், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை போட்டுக்கலாம். ஒரு பாதி குடமிளகாய், 3/4 கப்பு கட் பண்ண கோஸ். அதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சுங்க, ஒன்று சேர கலந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, அதனால் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில்லி சாஸ் கூட போடலாம், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துடலாம்.
அவ்வளோதான். நமக்கு இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரெல்லாம் கட் பண்ணி வச்சுங்க. நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இதை அப்படியே ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ப்ரெட் எடுத்து இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து இது மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லைஸ்லேயும் வச்சிடலாம். இதையும் ஒரு ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். நமக்கு இப்போ சுவையான மயோனைஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மயோனைஸ் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு சாண்ட்விச் பார்த்துக்கலாம். சிம்பிள் சாண்ட்விச் செய்ய ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி சாண்ட்விச்சுங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை கலந்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் இதை வச்சிடலாம். நமக்கு இப்போ ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்ஸை இதில் வச்சிடலாம். ப்ரெட்டில் இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாண்ட்விச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தவா காஞ்சிச்சிங்க. இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். வெண்ணெயை விட நெய் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதில் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக செஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கமும் செவுக்கிட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் செவுக்கிட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான சிம்பிள் டோஸ்ட் ரெடி. கர்ட் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் இப்போ 1/2 கப்பு தயிர், இப்போ இதோட 1/2 கப்பு மயோனைஸ், நல்லா க்ரீமியாக நல்லா கலக்கிடணும். இதை கலக்கியாச்சு. இதோட 1/3 கப் அளவு கோஸ், 1/3 கப் அளவு கேரட், அதே 1/3 கப் அளவு குடமிளகாய், இதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது நல்லா கலந்துடலாம். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் எடுத்து தடவை எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ப்ரெட் ஸ்லைஸில் வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்லைஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு திக்காக இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்லைஸையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ சாண்ட்விச் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே. அவ்வளவுதான். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ணுறதுக்கு தவாவில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். இது மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் செவுக்கட்டும். அதை திருப்பி போடலாம். நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி டோஸ்ட் ஆகட்டும்.
இப்போ இதில் நம்ம திக்கான கர்டும் காய்கறியும் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் தயிர் மட்டும் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நல்லா சேர்ந்துச்சு. இப்போ நமக்கு சுவையான கர்ட் சாண்ட்விச் ரெடி. கர்ட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம 4 வித சாண்ட்விச் ரெசிபிஸ் பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடியதாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.